ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நான் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற லாங் வீடியோ இது தான். ஹோப் யூ கைஸ் வில் என்ஜாய் திஸ் அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் எதுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வ்ளாகில் வந்துட்டு லாஸ்ட் சண்டே நாங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போது இந்த பூ வந்துட்டு கோத்துட்ருக்கேன் இல்லையா, இது வந்துட்டு சாட்டர்டே மார்னிங்கே அப்பா வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. பேக்கெட் 20 ரூபான்னு சொல்லி. எனக்கு குண்டு மல்லின்னா ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. சரின்னு எல்லாத்தையும் கோத்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் பெருசாக கோத்து வச்சுருக்கிறது எனக்கு, சின்னதாக இருக்கிறது வந்துட்டு அம்மா தான் வச்சுக்கிறேன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இல்லை, கோயிலில் நம்ம சாமி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கோத்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் காலையில் 8 மணிக்கு தான் ஏந்திரிச்சேன். ஏந்திச்சதும் அம்மா வந்துட்டு எனக்கு காஃபி எல்லாம் ரெடியாக போட்டே வச்சுருந்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு சண்டே தான், அதனால் ஈவினிங் கோயிலுக்கு போகிறோன்றதுனால நான்வெஜ் எதுவும் செய்யலை. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எங்கள் அம்மாவுடைய ஒரு தக்காளி குழம்பு ரெசிபி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் இதில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அன்றைக்கி அதை தான் மார்னிங் செஞ்சுருந்தோம். இது செய்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் நிறைய கொத்தமல்லி, அப்புறம் 10 வரமிளகா, இஞ்சி, பூண்டு 10 பல் எல்லாத்தையும் எடுத்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய், நான் சொல்கிறது அரை மூடி தேங்காய், ஓகேங்களா? அதை வந்துட்டு துருவி அதையும் வந்துட்டு வறுத்து மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், அதே மாதிரி கை நிறைய பூண்டு உளித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பூண்டு, நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு பக்கம் வணங்கிட்டு இருக்கும்போதே நாம் மிக்சர் ஜாரில் வந்துட்டு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நாம் அரைச்ச மிக்சரை அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும். கூடவே வந்துட்டு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயத்தூள் வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எங்கள் ஊரில் எப்பயுமே சண்டே மார்க்கெட் தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான காய்கறி வந்துட்டு நிறைய கிடைக்கும். ஆக்சுவலாக டெய்லியுமே மார்க்கெட் இருக்குது, இருந்தாலும் சண்டே தான் வந்துட்டு ஊரே இருக்கும். அங்கே போனோம்னா அதுவே ஒரு மினி டூர் மாதிரி தான் இருக்கும். போனோம்னா ஊரில் இருக்க அத்தனை பேர்த்தையும் பார்த்துட்டு வரலாம், எல்லாருமே இருப்பாங்க. அப்பா வந்துட்டு மார்னிங் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த வாரம் வந்துட்டு கேரட், பீன்ஸு, பட்டாணி வந்துட்டு நிறைய இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த வீக் ஃபுல்லுமே நாங்கள் டெய்லியுமே கேரட், பீன்ஸு சாப்பிட்டுட்டே இருந்தோம். சொல்லப்போனால் சலிச்சிருச்சு, அந்தளவுக்கு நாங்கள் சாப்பிட்டோம். புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொரித்து அதை எல்லாத்தையும் கவர், என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் கவர் வைக்கிறதுக்குன்னே சொல்லி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே இருக்கும். யார் வீட்டிலலாம் இருக்கும் அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா கவரையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு காய்கறி எல்லாம் பிரித்து, ஆக்சுவலாக எனக்கு சண்டே மார்னிங் எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, அது என்னமோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும். மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த வேலை எனக்கு செய்யும் பொழுது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி யார் யார் வீட்டிலலாம் வந்துட்டு எல்லோரும் காய்கறி எல்லாம் இப்படி பிரித்து கவரில் எடுத்து வைக்கிறது, பாக்ஸில் எடுத்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக செய்வீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஏன் எனக்கு பிடிக்கும்னே தெரில, ஆனால் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். மார்க்கெட் போயிட்டு வரதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பாவோட நான் சைக்கிளில் மார்க்கெட் போன நாள்லாம் கூட எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. குட்டி பிள்ளையா அந்த முன்னாடி இந்த கம்பியிலலாம் நான் உட்காந்துட்டு போயிருக்கேன். அதெல்லாம் ஆனால் ஒரு காலம் இல்லை. என்ன சொல்லுங்கள், 90s கிட்ஸோட அந்த மாதிரி வாழ்க்கையை வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்சி, அடுத்து வர ஜென் ஆல்ஃபா யாருமே அனுபவிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப் அது. அப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டிவியை போட்டால் உள்ளத்தை அள்ளித்த படம் காலையிலேயே வந்துட்டு டிவியில் போட்டிருந்தாங்க.
நல்லா ஃபன்னாக அதை பார்த்துட்டு காலையிலேயே சுட சுட அம்மா வந்துட்டு கிச்சனில் இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. என்ன நான்வெஜ் இல்லை, ஆக்சுவலாக நான் நான்வெஜ் சாப்பிட்டு இப்போ ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருந்தா, அவள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணனால அன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு பிரியாணி சாப்பிட்டதோடு சரி. இன்னும் வீட்டில் செய்யலை. இந்த சண்டே நான்வெஜ் செய்வோம். நான் அதையும் உங்களுக்கு விலாக் எடுத்து போடுறேன். அப்புறம் சண்டேனாவே வந்துட்டு இந்த பருப்பு ஒப்புட்டு, இன்னும் எல்லாம் எப்படி சொல்லுவீங்க, பருப்பு போலி சொல்லுவீங்களா? ஆமாம், நாங்கள் எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு ஒப்புட்டுன்னு தான் சொல்லுவோம். இது எங்கள் ஊர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு. அன்றைக்கி அப்பா வாங்காமல் வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் அவரை போய் வாங்கிட்டு வர சொல்லி நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு தான் விட்டோம். அப்புறம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நான் 2 இட்லி போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து காலையில் சண்டே வந்துட்டு சாப்பிட்றதே ஒரு தனி ஜாலி தான். அதை விட இப்போலாம் ஃபோன் வந்துருச்சுங்க. அதனால் வந்துட்டு சரியாக பேசிட்டு கூட சாப்பிட்றதில்ல. நானே பார்த்தா ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பாடே சாப்பிட்றேன். இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டும் பொழுது ஃபோனை காமிச்சு ஊட்டுறாங்க இல்லையா? அது ஊட்டும் பொழுது அது என்ன பண்ணுது, ஃபோனை தான் பார்க்குதே தவிர அது என்ன சாப்பிட்றோன்னு கூட பாவம் அதுக்கு தெரியல. எவ்வளோ சாப்பிட்றோன்னு அதுக்கு தெரியல. அதை பாட்டுக்கு வாயில் எடுத்து பூச வேண்டியது தான், அதுவும் உள்ளே முழுங்க வேண்டியது தான். அப்புறம் சரி நீ சாப்பிட்ட போனால் அதுவும் ஏஞ்சி போயிடுது. நானும் இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் ஆகிட்டேன். ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் மாறணும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளும் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கொண்டு போய் எடுத்து கிளியராக வச்சுட்டேன். நான் செஞ்ச உருப்படியான வேலை எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நான் பாத்திரம் கழுவி எடுத்து வச்சது தான். அப்புறம் எடுத்து வச்சுட்டு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, மார்ச் 1 ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தது. அன்னைக்கு இருந்து ஹனுமன் சாலிசா ஒரு 48 டேஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 48 டேஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 48 டேஸ் நான் படிச்சிருவேன். படித்து முடித்ததும் நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் வச்சுருக்கிற வேண்டுதல் வந்துட்டு எனக்கு நல்லபடியாக ஹனுமான் வந்துட்டு செஞ்சு தருவார் எனக்கு தெரியும். பிகாஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஹனுமன் சாலிசாவோட ஸ்டோரி தெரியும்னு எனக்கு தெரியல. பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அது. அதை போய் முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி தேடி அதை படித்து பாருங்கள். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸான ஸ்டோரியாக இருக்கும். ப்ளஸ் அதை படித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாச்சு. அதை படித்தா வீட்டுக்கு வந்துட்டு குரங்கு வரும். நான் இதை வந்துட்டு ஒரு 3 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த 48 நாள் படித்து முடித்ததில். இது நான் 4வது தடவை இந்த மாதிரி படிச்சிட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் நான் ஹனுமன் பக்தைங்கிறனால எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை செய்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நடக்குமானா நீங்கள் நினச்சதை விட பெட்டராகவே உங்களுக்கு ஒன்று நடக்கும். ஸோ பார்ப்போம். 48 நாள் முடிச்சுட்டு நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். மத்தியானம் அப்புறம் நான் தான் சாதம் வடித்தேன். மத்தியானம் சாதம் வடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போயாச்சு. என்ன பண்ணாலும் அந்த மத்தியானம் 3 மணி ஆகிட்டா முடியலைங்க. தூங்கலைன்னா அன்றைக்கி சண்டே வந்துட்டு சண்டே மாதிரியே இருக்காது. அப்புறம் தூங்கி ஏஞ்சிட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மத்தியானந்தே பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு நானும் ரெடி ஆகிட்டேன் போகலாம் அப்படின்னு. மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த ஒரே ஒரு காலையில் வச்ச தக்காளி குழம்பு மட்டும்தான், வேறு எதுவும் செய்யலை. ஏன்னா அது வந்துட்டு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி நீங்கள் எதுக்கு காம்பினேஷனாக வச்சுக்கிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ வேறு எதுவுமே செய்யறதுனால சாதம் மட்டும்தான் வடிக்கிற வேலை. அதை செஞ்சுட்டு முன்னாடி நாள் வச்சுருந்த புளிக்குழம்பு இருந்துச்சு. நான் அதே போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டேன். டெய்லியுமே வந்துட்டு நான் மோர் குடிச்சிருவேன். இல்லைன்னா என் வயிறில் தாங்காதுங்க. அவ்வளோதான் ஹெல்த்து. அப்புறம் சாயந்தரமா வந்துட்டு சரி டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லி டீ போட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு நான், அப்பா, அம்மா 3 பேர் தான் வீட்டில் இருக்கோம். ஸோ 3 பேர்த்துக்கும் நான் டீ போட்டுட்டேன். டெய்லியுமே ஈவினிங் ஆக்சுவலாக டீ போடுற வேலை என்னதான். எனக்கு டீ போட ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது நான் டீ, காஃபி வந்துட்டு குடிக்கிறதில்ல, நிறுத்திட்டேன். இது அன்றைக்கி ஒரு நாள் சண்டே எனக்கு லீவ் விட்டுருந்தேன். அதனால் நான் வந்துட்டு அன்றைக்கி டீ குடிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, வெயிட் போடாமல் பார்த்துக்கணுமே, அதுக்காக டீ, காஃபியெல்லாம் நிறுத்த வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். பழைய ட்ரெஸ் தான் போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு எக்ஸலில் தாங்க போனேன். அப்பாவும் அம்மாவும் ஸ்கூட்டியில் வந்துட்டாங்க.
கோயிலுக்கு பார்த்தோன்னா ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 5:30 6க்குள்ளேயே போயிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் போகிற கோயிலில் வந்துட்டு பூஜை அப்போ தான் அபிஷேகம் நடந்துட்டு இருந்திருக்கணும். அன்னைக்கு என்னன்னு தெரியல, க்ரௌடும் ரொம்ப கம்மியாக இருந்தது. சாமிக்கு அபிஷேகமும் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க நந்திக்கு. சரி ஓகே. ஆனால் நான் அபிஷேகம் பார்க்கறதுக்காக தான் ரொம்ப ஈகராக போயிருந்தேன். பட் அன்னைக்கு அது கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சாமியை வந்துட்டு ஒரு ரதத்தில் உட்கார வச்சு கோயிலை 3 வலம் சுற்றி வருவாங்க. இதுதான் எங்கள் ஊர். நல்லா அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக எங்கள் ஊர் பக்கத்தில் சுற்றிலும் மலை தான் இருக்கும். ரொம்ப க்ரீனிஷாக அழகான ஊர் எங்களது. இந்த கோயில் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் ஆஃப்டர் கொரோனாலேருந்து போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டிட்டாங்க. ஆனால் நான் கொரோனாக்கு அப்புறம் தான் போயிட்டுருக்கேன். 21லலாம் நான் அப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசு. எவ்ரி பிரதோஷம் நான் வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு மேக்ஸிமம் நானும் எங்கள் அக்காவும் போயிடுவோம் அந்த கோயிலுக்கு. அதெல்லாம் ஜாலியான நாள். இன்றைக்கி நினச்சா இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் கூட இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கோயிலில் சுற்றி வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு. அதுவும் மேலே பாருங்கள் 3 இருக்குது. கீழே வந்துட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்மன் 2 பேரும் இருக்காங்க. நல்லா அழகாக இருக்குல்ல. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு நந்திக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேயே தக்காளி சாதம் அன்றைக்கி வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்களா, அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேரும் ஃபேமிலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி டே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஜாலியாக நிம்மதியாக போச்சு. உங்களுக்கும் இந்த விலாக் அதே மாதிரி நல்லா ரிலாக்ஸிங்காக ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட்டு வந்துட்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டோம். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.